அந்த சுரேஷ் அலையிற விடயத்துல இன்னும் ஒரு கதவு ஓப்பன் ஆக வலிக்கிடுது. விளங்குதா? கிறிஸ்தவர்கள் முஸ்லீம்கள் என்ற விடயம் இன்னும் ஒரு டோர் ஒன்று ஓப்பன் ஆக வலிக்குது. சலேவி நாசன பகுதியில பெரிய கட்டையை போட்டு இது என்ன இது ஆசன பகுதியே வேற எதுமான அது வேற பிரச்சனையா போயிடுச்சு. அப்படியாவது செய்வாங்களா? இதெல்லாம் பெரிய தவறு. அவர் என்னன்னா அவருக்கு அந்த பிரம்ம முதல் அவர் செய்ததெல்லாம் அவருக்கு யாரும் செய்யற மாதிரி இருக்கு. முன்கூட்டியே வந்து ஐயோ சாமி என்னை கைது பண்ணிடாதீங்க அப்படின்னு பெரிய முதல்ல வந்து இப்ப ஒரு மனுவை போட்டுட்டு போயிருக்கு கோட்டாபய ராஜபக்ச முன்னாள் ஜனாதிபதி. கருதினால் இருந்த மௌனம் வந்து ஒரு என்ன சொல்ற நல்ல மௌனமா தெரியல, அதுக்குள்ள 1000 மர்மங்கள் இருக்கிறாரு. பாவ மன்னிப்பு கொடுத்துருவாரு இவரு. சொக்காயிட்டாருன்னு சொல்லப்படுது உதயகம்மன். ஐயோ என்ன நடக்க போகுதோ ஏது நடக்க போகுதோ அப்படின்னு ஒரு பதட்டத்துல இருக்கதா சில தகவல்களும் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. மஹிந்தவை கொரா கொரா என்பது மஹிந்தவை கண்டதும் பக்கத்தில் போய் மடிவது. இது சுனில் வட்டகலைக்கு அந்த தேரை சொல்லி මහින්ද රාජපක්ෂ හොරෙක් 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 මහින්ද අත්අඩංගුවට ගන්න ඕන කියලා කියපු අය එතනට ගිහිල්ලා කතා කරන්නේ කොහොමද? නම්මශීලී භාවයෙන්. ஜெர்மனியிலே இசை நிகழ்ச்சி நடத்துவதற்காக ஜூன் 28 வந்து கொண்டிருக்கிறேன். ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் மகாராஜா. காதல், கல்யாணம், உத்தியோகம், வியாபாரம், கல்வி, குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. வணக்கம் 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 சார். என்ன கதை? என்ன மாதிரி இன்றைக்கு ஒரே ரணகலம் இந்த பேரணி ஆரம்பிக்கப்பட்டுட்டா இன்றைக்கு கொழும்பு பகுதியில உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கு ஆதரவான பேரணி என்று சொல்லி. அது வந்து எப்படின்னா இப்ப இந்த விசாரணைகளுக்கு இடையூறா இருக்கவங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சும் முறையா விசாரணைகள் நடக்கணும் அப்படிங்கிறத சொல்லியும் தான் அந்த ஆர்ப்பாட்டம் இப்போ ஆரம்பமாக இருக்கு. கிடைச்ச தகவலுக்கமே இப்ப ஆர்ப்பாட்டம் ஆரம்பமாக இருக்கு. அமைதி ஆர்ப்பாட்டம். ஈஸ்டர் தின தாக்குதலின் சூத்திரதாரிகளை கண்டறிந்து நீதியை நிலைநாட்டும் பாரபட்சமற்ற விசாரணைக்கு பாதிக்கப்பட்ட முஸ்லிம் சமூகத்தின் முழு ஆதரவு, பாதிக்கப்பட்ட முஸ்லிம் சமூகத்தின் முழு ஆதரவு இன்று 2 மணிக்கு ஆரம்பமான சொன்னாங்க. நான் கொஞ்சம் டைம் டிலே ஆகி ஆரம்பமாகிருக்கு. இப்ப கிடைச்ச தகவலுக்குமே இப்ப ஆரம்பமாகி போய்கிட்டு இருக்கு. நேற்று பலரும் கேட்டிருந்தாங்க வடக்கு கிழக்குலையும் கன சம்பவங்கள் இடம்பெறுது, அது தொடர்பாகவும் நீங்க கட்டாயம் சொல்ல வேணும்னு. உண்மையில சொல்றதுக்கு எங்களுக்கும் பெரும் விருப்பம். கூடுதலா வடக்கு கிழக்கு விஷயம் சம்பந்தமா பல விடயங்களை நாங்க இதுல பேசிக் கொண்டிருக்கிறாங்க. நேற்றும் யாழ்ப்பாணத்தில் ஒரு கவனிப்பு போராட்டம், நிலம் தொடர்பான ஒரு கவனிப்பு போராட்டம் நடைபெற்றிருந்தது. அதே மாதிரி திருகோணமலை, மட்டக்களப்பு, அம்பாறை, மன்னார், வவுனியா, முல்லைத்தீவு என்று எல்லா மாவட்டங்களையும் பிரச்சனை. இது ஒரு முக்கியமான விஷயம் உண்டு அல்லது முக்கியமான விடயம் பேசப்படுறதால இந்த விடயம் அதிக அளவுல. ஏன் முஸ்லிம் மக்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தை செய்தவங்க நினைக்கிறீங்க? ஏன்னா ஈஸ்டர் அட்டாக்கு அடுத்து ரொம்ப பாதிக்கப்பட்ட ஒரு சமூகம் முஸ்லிம் சமூகம். அது ஒரு பாயிண்ட், ரைட். அடுத்து வந்து இப்போ இந்த கதைக்கிறவங்க, சலைக்கு ஆதரவா கதைக்கிறவங்க எல்லாமே இனவாத ரீதியா கடந்த காலங்களில் பேசி பல பிரச்சனைகளை தூண்டுறதுக்கு காரணமா இருந்தவங்க. உதயகமான் பிள்ளையா இருக்கலாம், விமல் வீரபாண்டியா இருக்கலாம், திலீப் ஜெயவேலா இருக்கலாம். ஏன் இவங்க எல்லாத்துக்கும் லீடிங்ல ஒருத்தர் இருக்காரு, ஞானசார தேரர். சொல்லவா வேணும்? இவங்கெல்லாம் ஒரே கேங், ஒரே டீம். அப்ப இப்ப இவங்கெல்லாம் இதுல இடையூறு விளைவிக்கிறதுக்கு முயற்சித்து வெவ்வேறு பிரச்சனைகளை தோற்றுவிக்க ஆரம்பிக்கிறனால தான் இப்ப நான் நினைக்கிற மாதிரிக்கு இவங்களுடைய இந்த ஆர்ப்பாட்டம் நடக்குது. இல்ல டெல்சன், அதுல நீங்க சொன்னதுதான் ரியாலிட்டியானது. ஆனா அதுல இன்னும் ஒரு விடயம் என்னன்னு சொன்னால், இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் எப்படி முடிக்க வழிகிட்டவங்கன்னு சொன்னால், கிறிஸ்தவர்கள் மீது முஸ்லீம்களுக்கு வெறுப்பு. அந்த அந்த சஹரான் வெளியிட்ட காணொலியை பார்த்தீங்கன்னு சொன்னால், அங்க தாக்குதல் நடந்து இங்க தாக்குதல் அப்படி இப்படின்னு சொன்னது. கிறிஸ்தவர்களுக்கு முஸ்லீம்கள் மீது வெறுப்பு. எனவே இந்த தாக்குதலை முஸ்லீம்கள் நடத்தினு முடிக்க வெளிக்கிடக்கூட இந்த விசாரணை இப்ப அடுத்த கட்டத்துக்கு கடந்து கொண்டிருக்கு. அடுத்த கட்டத்தை தாண்டிட்டு இப்ப உண்மையில இதுல இயற்கை நீதி உண்மையில வலுவா இருக்க வேணும். இந்த விசாரணை இடம்பெற்றுக் கொண்டிருக்கவும் கூட ஏதாவது ஒரு முன்னுக்கு பின் முரணான சம்பவம் இலங்கைக்குள்ள நடைபெற்றக்கூடாது. இப்ப அடுத்தது பாத்தீங்கன்னா இதுல இப்ப அந்த சுரேஷ் அலையிற விடயத்துல இன்னும் ஒரு கதவு ஓப்பன் ஆக வலிக்கிடுது. விளங்குதா? கிறிஸ்தவர்கள் முஸ்லீம்கள் என்ற விடயம் இன்னும் ஒரு டோர் ஒன்று ஓப்பன் ஆக வலிக்கிடுது. அந்த டோர் ஓப்பன்ல எப்படி கத்துறாங்கன்னு சொன்னால், முஸ்லீம் தானே சலே, நீங்க என்னத பார்த்துட்டு இருக்கீங்க, வீதிக்கு வாங்க. யாரு சொல்றா? ஞானசார, உதயகம்பன் பிள்ளை, விமல் வீரவன்ஸ் எல்லாம் முஸ்லீம்கள் எல்லாம் ரோட்டுக்கு வாங்க என்று சொல்லி ஒரு கருத்தை ஏன் அந்த கருத்தை வைக்கிறாங்க? இப்ப வேறொரு இடத்துல ஒரு டோர் ஓப்பன் ஆக அந்த டோரை மறைக்க வேணும்.
அப்ப முஸ்லீம் மக்களை குழப்பம் பண்ணக்கூட உண்மையில் அதை ஆறு வழி நடத்துறாங்களோ தெரியாது. ஒரு நல்ல வகையில் அந்த கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டிருக்குது. டீல்சான் இதுல எனக்கு கருதினாலையும் ஒரு சந்தேகம் இருக்குது. ஏன்னால் உதயகம்பன் பிள்ளைய கருத்தை பார்த்தீங்களா? அதாவது இது கத்தோலிக்கர்களுக்கும் சிங்களவருக்கும் இடையில் ஒரு முருகல் ஏற்படுத்துறது தான் விசாரணை. உண்மையில குற்றத்தடுப்பு புள்ளி சிஐடியினர் எங்களோட நாட்டு நடப்ப முறையா பார்த்திருந்தால் எப்ப இவங்கள் இந்த போராட்டம் அது இதன்னு கதைக்க தொடங்கினாங்களோ அன்றைக்கே நான் இதுல கதைக்க இது நீதிமன்ற அவமதிப்பு உடனடியா நீங்கள் இதுல சொன்ன விடயம் நீதிமன்ற அவமதிப்பு உடனடியாக மாறவே இல்லை. ஏன்னா அது பச்சையா விளங்குச்சு. அவங்க கொடுத்த வாய்ஸ் கட்ல எல்லாம் நாங்க பாத்துக்கிட்டு தான் இருந்தோம். என்ன சொல்றாங்க, நீதிமன்றத்தால் நியமிக்கப்பட்ட அந்த 5 பேர் கொண்ட மருத்துவ குழாம் ஜேவிபி ஆக்களுடையது, மாலிமாவை சேர்ந்தவர்கள், இவங்க இதை சுயாதீனமா செய்ய மாட்டாங்க அப்படின்னு முதல்ல அடிக்க தொடங்கினாங்க. அப்புறமா உள்ளுக்கு சலையை வந்து சித்திரவதை செய்யப்படுறாரு, சாப்பாடு கொடுக்காம கொடுமைப்படுத்துறாங்க, கையை போட்டு அதை விட்டு நேற்று இன்னொரு வீடியோ பார்த்து சலேவின் ஆசன பகுதியில பெரிய கட்டையை போட்டு இது என்ன இது ஆசன பகுதியே வேற எதுவும் அது வேற பிரச்சனையா போயிடுச்சு. அப்படியாவது செய்வாங்களா? இதெல்லாம் பெரிய தவறு. எப்படி நீங்க நினைச்சு அது தவறு இல்லை. ஏனென்றால் அவங்க கடந்த காலங்களில் இப்படித்தான் தமிழ் இளைஞர்களுக்கு ஆசன பகுதியில முள்கம்பி ஏறுறது மற்றது இப்பவும் பல பேர் இருக்கிறாங்க. என்ன சொல்ற அந்த அவங்களோட இயற்கை உபாதைகளை கழிக்கிறதுக்கு இவ்வளவு வருத்தப்படுறாங்க இருக்கிறாங்க. கம்புகள் விடுறது கட்டை இதெல்லாம் அந்த அவங்க சொன்ன சரி யாரு உதயகம்பன் பில ஷலையாக்கள் அது முதல் நடந்தது. இப்ப அவர் இருக்கிறாரு. அவர் என்னன்னா அவருக்கு அந்த பிரம்ம முதல் அவர் செய்ததெல்லாம் அவருக்கு யாரும் செய்யற மாதிரி இருக்குது. அப்படி யோசிக்கிறாரு அவர். விளங்குதா உங்களுக்கு? இப்ப கருதினால விஷயத்துக்கு வருவோம். அப்ப அந்த டைம்ல இப்ப நாங்க ஒன்று சொன்ன நாங்கள் இந்த நீதிமன்ற அவமதிப்புன்றத இந்த உயிர்த்தனாயிர தாக்குதல் எப்ப விசாரணை மேற்கொள்ளப்பட தொடங்கியோ அண்டையில இருந்து நாங்க இதுல பேசுறோம். நானும் நீங்களும் பேசாத நாளே இல்லை, ஒரு ஊடகமும் பேசல. அதுல நேற்று நீதிமன்றம் வந்து கணக்கு ஊடகங்களையும் அதுல ஹைலைட் பண்ணி 8 ஊடகங்கள் ஊடகவியலாளர்கள் அதை காட்சிப்படுத்தினர் கனதரப்பு. நாங்க நீதிமன்றம் தொடர்புல தொடர்ச்சியா சொல்றோம். இது உண்மையில் ஒரு பெரிய ஒரு நீதிமன்ற அவமதிப்பு இடம்பெற்றுக் கொண்டிருக்கு. இதுல கனவேற பேர் விடுபட்டுட்டு அதுல 4 பேர் பேர் தான் வந்திருக்குது. இன்னும் கன பேர் இருக்கிறாங்க. அது ரொம்ப கவலையா இருக்கு. மைந்தீர கூட்டத்துல பேசின அங்க ஒரு கொஞ்சம் கோஷ்டி இருக்குது. அந்த ரோஹித போகலாவிர மீட்டிங்ல பேசினாக்கள் அப்படி கனவேர் இருக்கு. உண்மையில நீதிமன்றம் வந்து இந்த விடயத்தையும் ஒரு விசேட தகவல் உண்ட சட்டம் அதிபருக்கோ அல்லது குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினருக்கோ விதிச்சு இன்னும் பெயர்களை இணைச்சு கொண்டு ஆக குறைஞ்சது இவர்களுக்கு என்ன சொல்ற ஒரு கடுமையான நடவடிக்கை எடுக்கும் நீதிமன்றம். விசாரணை போக்குள்ள நீதிமன்றத்தை திசை திருப்புற மாதிரி இப்படி கதைக்கிறோன்றதெல்லாம் வந்து இப்ப இன்னொன்று பாத்தீங்களா, தொடர்ச்சியா உதயகம்பன் பிள்ளையோட ரணில் காய்ச்சிட்டு இருக்காருன்னா ரணில் ரகாத இருந்த மனவும் போச்சு, நேற்றையோட இருந்த மனவும் போச்சு, ஆரோட ஆறு கதைக்கிறேன் இல்லாம போச்சு. இப்ப நான் கருதினாளுக்கு வரேன். இந்த கருதினால என்ன செய்வாருன்னு சொன்னேன். எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. அதுல மக்கள் உங்களோட கருத்தையும் சொல்லுங்க. இந்த விசாரணை ஒரு பீக்ல போய் கொண்டிருக்கு, இனி இல்ல ஹையா போய் கொண்டிருக்கு. உதயகம்பன் என்ன சொல்றார், கத்தோலிக்கர்களுக்கும் சிங்களவர்களுக்கும் இடையில ஒரு முருகல் வரலாம், பௌத்தர்களுக்கும் இடையில. அப்ப கருதினால் இப்ப ஒரு கட்டத்துல இந்த விசாரணை இனி இல்லைன்ற ஒரு பீக்கில் ஒரு 80-85% முடிஞ்சு இறுதி கட்டத்தை அடையக்குள்ள கருதினால், அதாவது கத்தோலிக்கர்களிடம் இருக்கக்கூடிய மிக நல்ல பண்புகள் அல்லது நல்ல செயற்பாடுகளை பிழைக்கு பயன்படுத்தக்கூடாது. விளங்குதான்? பிழைக்கு பயன்படுத்தக்கூடாது. அது வந்து நாங்க மன்னிப்பு கொடுக்கிறோம், மறக்கிறோம், மன்னிக்கிறோம், விவிலியம் சொல்லி சொல்றோம், எல்லா இடத்தையும் பயன்பட. எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. இப்ப உதாரணம் சொல்ல போனால் இந்த கருதினால பொறுத்தவரை சொல்ல போனால் அவர் ஒரு என்ன சொல்றேன் நல்லவர் நான் சொல்ல மாட்டேன், ஒரு ஜோக்கியமான ஆள் சொல்ல மாட்டேன். ஏனென்றால் இவர் வந்து அன்றைக்கு நல்லாட்சி கால பகுதியில ஆட்சி கலைப்பு செய்யக்குள்ள மஹிந்த ராஜபக்சேர பங்களாவில் இவரும் மஹிந்த தேச பிரியாவும் டீ குடிச்சிட்டு இருந்தாங்க மாலை 7 மணி. இது பிக் பாஸ் இல்ல, மாலை 7 மணிக்கு டீ குடிச்சிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் மஹிந்த ராஜபக்ச அந்த கவர்மெண்ட்டை டேக் ஓவர் பண்ண வழிகிற கணக்கான பிரச்சனைகள் நடந்தது. அப்ப இவர் சிலவேளை இப்ப இந்த விசாரணைன்றது வந்து இடைக்கால தடை உத்தரவு கோட்டாபாய பெற்றிருக்கிறார். கோட்டாபாயக்கு ஆபத்து வருகிற சூழ்நிலை ஒன்று வந்து தென்னிலங்கையில் ஒரு பெரிய அப்படி எல்லாம் வரப்போகுதுன்ற மாதிரி இவர் கற்பனை பண்ணினால் இந்த விசாரணைகள் அடையாளம் காணப்பட்டவர்களை நாங்கள் பெருமனதோடு அவர்களை ஏற்றுக்கொள்கிறோம். கத்தோலிக்க திருச்சபையிடம் இருக்கக்கூடிய அதி பெரிய நம்பிக்கை அல்லது அவர்களோட விசுவாசமா இருக்கக்கூடிய மன்னிப்பு என்ற அடிப்படையில இந்த ஈஸ்டர் தாக்குதலில் ஈடுபட்டவர்களை நாங்கள் மன்னிக்கிறோம், அனைவரையும் விடுதலை செய்யுங்கள் என்று சொல்றதுக்கு நேரம் போகாது. எனக்கு கருதினால
எனக்கு கருதினால் இருந்த மௌனம் வந்து ஒரு என்ன சொல்ற நல்ல மௌனமா தெரியல. அதுக்குள்ள 1000 மர்மங்கள் இருக்கிறாரு. அஸ்கிரிய பீடத்தில் அரைக்க வருது. இப்ப அஸ்கிரிய பீடம் இவருக்கு இடையில நல்ல தொடர்பு இருக்கு. அஸ்கிரிய மல்வத்த காமினி நிக்காய படங்கள் இவங்க என்ன சொல்லலாம், இதுல ஒரு கட்டாயம் நீங்க ஒரு பெரிய நெகிழ்வுத்தன்மையை காட்ட வேணும், இதோட விட்டா தானே அது நாட்டுக்குள்ள இன்னும் பெரிய கலவரம் போகணும். அவங்க இவரோட தொடர்பு கொண்டால் வெகு விரைவில் இவரே பிளேட்டை மாத்துவார். பாவ மன்னிப்பு கொடுத்துருவாரு இவரு. எனக்கு இவர நம்பிக்கை இல்லை. பாவ மன்னிப்பு கொடுத்தாரு மக்கள் ஏற்றுக்குவாங்களா இல்லையாங்கிறது ஒரு கேள்விதான். இந்த விடயத்துல மனநிலை மக்கள் மனநிலை சம்பந்தமா நாங்க பேசி ஆகணும். இந்த நேரத்துல இப்ப பீக்ல போய்கிட்டு நாங்க சொன்ன மாதிரி தான் பீக்ல போய்கிட்டு இருக்க நேரத்துல இன்னைக்கு பாருங்க, அந்த முன்கூட்டியே வந்து ஐயோ சாமி என்னை கைது பண்ணிடாதீங்க அப்படின்னு பெரிய முதல்ல வந்து இப்ப ஒரு மனுவை போட்டுட்டு போயிருக்கு கோட்டாபய ராஜபக்ச முன்னாள் ஜனாதிபதி. அது சம்பந்தமா நிறைய அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கு, அதையும் நாங்க பேசலாம். இப்ப அவர் போயிட்டு சொல்லிட்டாரு, ரைட்டா, என்னைய கைது பண்ணி பிடிஏ கீழே கைது பண்ணிடாதீங்க. அப்பதான் நிறைய பேர் சொல்றாங்கன்னா பிடிஏவின் கீழ் கோட்டாபய ராஜபக்ச ஆட்சி காலத்தில் இத்தனை பேர் கைது செய்யப்பட்டாங்க, எவ்வளவு கொடுமைகளுக்கு உள்ளாக்கப்பட்டாங்க. கர்மா கர்மா இப்பதான் கர்மா வேலை செய்துன்னு நிறைய இடத்துல சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்ப இதே விடயம் இப்ப எப்படி பாருங்க, இதே விடயம் முஸ்லீம்களோ தமிழர்களோ இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதல நேரடியா தொடர்பட்டிருந்தா கருதினால் இந்த மட்டுக்கும் கொழும்புல பெரிய ஆர்ப்பாட்டம் செய்யிருப்பார் ஆக்களை கூட்டி. கருதினால் இதுல மௌனமா இருக்கிறது வந்து பலத்த சந்தேகத்தை ஏற்படுத்துது. அதாவது கத்தோலிக்க திருச்சபையில 2 நிலப்பாடு தான். ஒரு நிலப்பாடு வந்து அதாவது பெரும்பான்மை பௌத்தர்கள் ஏதாவது பாரதூரமான செயற்பாடுல ஈடுபட்டாலும் வாய் திறக்காது. அது கத்தோலிக்க திருச்சபையில இலங்கை திருச்சபையில நிலப்பாடா இருக்குது, விளங்குதா? இந்த இடத்துல கருதினால் மல்கம் ரஞ்சித் இந்த விசாரணையோட குழப்புவார் என்ற நம்பிக்கை. பாப்போம். இப்போதைக்கு கார்டினல் மல்கம் ரஞ்சித் அவரை பத்தி இன்னொரு விஷயம் சொல்றேன். இந்த கொச்சக்கடை ஃபீஸ்டுக்கு வந்திருந்தாரு, அவருக்கும் ரொம்ப முடியல, இப்போ உடம்பு முடியாத ஒரு சூழல் தான் இருக்கு, ரைட்டா? கை கால்கள்லாம் ரொம்ப நேரம் நடக்க முடியாது. ரிட்டையர் ஆகிற டைம் சைடு நினைக்கிறேன் இந்த வருஷம் எதுவும் மாற்றங்கள் நடக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா நம்ம சர்ச் சைட்ல அப்படிதான் பேசிக்கிறாங்க. இப்ப ஃபாதர்ஸ் இடமாற்றம் நடக்க போகுது, அப்ப கார்டினல் மாறும், மற்றவங்க மாறுவாங்க, அப்படி நிறைய கதைகள் நடக்குது. அதை நடக்கும்போது பார்ப்போம். ஆனா இப்போதைக்கு இவங்க சார்பா பேசுறது ஃபாதர் சிரில் காமனி, ஃபாதர் ஜூட் கிருஷாந்த், அவங்க தான் முன்னுக்கு வந்து பேசுறாங்க. அதே மாதிரி ஜூட் கிருஷாந்த் வந்து இப்ப அந்த கத்தோலிக்க திருச்சபையில பதவிகள் எதிரையும் இல்ல, அவரை தூக்கி எறிஞ்சிட்டு 1000 பேர். ஆனா இப்ப ரொஹான் சில்வா, ஃபாதர் ரொஹான் தான் சிஎஸ்ஆர் அமைப்பின் அர்த்தத்தை அவரு தொடர்ந்து வழக்கு தான் இது. சுரேஷாலை சம்பந்தப்பட்ட வழக்கு, அவர் தொடர்ந்து வழக்கு. அதனால அவங்க தான் முன்னுக்கு இருந்து பேசுறாங்க. இப்ப அவங்கள அட்டாக் பண்றாங்க இந்த உதயகமன் பிள்ளை தரப்பு. சிறைய ஆதரவாளர் டீம் வந்து அவங்கள வேறு விதமா தாக்கிட்டு இருக்கு. அந்த விஷயம் தான் நேற்றைய தினம் ஹைலைட் ஆகிடுச்சு. அப்படின்னா புத்தர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் இடையில ஒரு முருகல் நிலையை உருவாக்குற மாதிரி அவங்களோட பேச்சு இருந்துச்சு. டெல்சா நீங்க பாத்தீங்களா டெல்சா, இந்த உதய கம்பன் பிள்ளை எல்லாம் கணக்க ரைவ் பண்றாரு எல்லாத்தையும். இப்ப என்ன சொல்ல, ஒரு பந்து வீச்சாளர் எல்லா போலையும் ஒரு 2 பால் 6 அடிச்சுட்டுனா முதல்ல விக்கெட்டு போடுற, அப்படி என்ன சொல்றேன், பல போலுகளை மாத்தி போடுற மாதிரி இவரும் கணக்க போடுறாரு. ஒன்றும் சக்சஸ் ஆகுது இல்ல. நேத்து காலையிலேயே இவர் எழுப்பி போட்ட போல் தான் அந்த பெஸ்ட் மீட், அந்த போலை போட்டு அவுட் ஆகிட்டாரு. ஏன்னா அதுக்கப்புறம் தான் சிஐடி போயிட்டு நீதிமன்றத்துல இந்த சமர்ப்பிக்கிறாங்க, இவங்களுக்கு எதிரான கருத்தை முன்வைக்கிறாங்க. அப்படின்னா நீதிமன்றத்தை அவமதிச்ச குற்றச்சாட்டுல இவங்களுடைய பேர் லிஸ்ட் நீதிமன்றத்துல முன்னிலைப்படுத்தப்படுது. அது தெரிஞ்சா ரொம்ப ஷொக்காயிட்டாருன்னு சொல்லப்படுது உதயகமன் பிள்ளை. ஐயோ என்ன நடக்க போகுதோ, ஏது நடக்க போகுதோ அப்படின்னு ஒரு பதற்றத்துல இருக்கதா சில தகவல்களும் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. மஹிந்தவை கொரா என்பது மஹிந்தவை கண்டதும் பக்கத்தில் போய் மடிவது. இது சுனில் வட்டகலைக்கு அந்த தேரை சொல்லியிருக்கு. මහින්ද රාජපක්ෂ හොරෙක් මහින්ද අත්අඩංගුවට ගන්න ඕන කියලා කියපු අය එතනට ගිහිල්ලා කතා කරන්නේ කොහොමද? නම්මශීලී භාවයෙන්. அது படி என்ன தெரியுமா, மீடியா கேக்குது இவர்கிட்ட மைண்ட் அவர் என்ன காய்ச்சண்டு ஞாபகம் இல்லை. இன்னொரு விஷயம் பார்த்து என்ன சொன்னா, சோசியல் மீடியா நாங்க பேசினா தானே அப்ப சொல்றாங்க, சுனில் வட்டங்கள் ஏன் இப்படி செஞ்சிருக்காங்க உங்களுக்கு தெரியுமா? பொதுவா தெரியாது தானே, மரியாதை நிமித்தமா செஞ்சாங்க, நாங்க பேசிக்கலாம். ஆனா மஹிந்த ராஜபக்சக்கு வயசாகி நடக்கவும் முடியல, காதும் சரியா கேட்காது, கிட்ட போயிட்டு கலைச்சாதான் எதுவுமே கேட்குது. அதனாலதான் சுனில் வட்டங்களை அமைச்சர் வந்து கிட்ட போயிட்டு கலைச்சாலாம். அந்த இறந்த வீடு அந்த அவர் வந்து அந்த ஜேவிபி மக்கள் விடுதலை முன்னணியில அரசியல் குழு ஒரு முக்கியஸ்தர், ஒரு மாத்தலையில தேர்தல் கேட்டு இருந்தவர். அவர் வெற்றி பெற்றிருப்பாராக இருந்தா இன்றைக்கு இருக்கிற நீதி அமைச்சர் அவராக தான் இருந்திருப்பார்.
அவர் ஒரு மிகவும் முக்கியமான ஒரு சட்டத்தரணி மட்டுமில்லை, ஒரு எல்லாராலையும் விரும்பப்படுற ஒரு ஆள். அவர் மகண்ட மரண வீட்டுக்கு பலரும் போயிருந்தாங்க. இன்றைக்கு அவர் வெற்றி பெற்றிருந்தால் இன்றைய நீதியமைச்சர் அவர் தான். Right, right, right. இப்ப அவருடைய வீட்டுக்கு மஹிந்த ராஜபக்ச ஒரு மரியாதை நிமித்தமா வந்திருக்காரு, அதையும் சொல்லிக்கிறோம். மற்றது ஷலையிட மனைவி இன்றைக்கு மனித உரிமைகள் ஆணைக்குழுவுக்கு போறாங்க. ஆணைக்குழுக்கு போயிருக்காங்க. அதே மாதிரி மனித உரிமை ஆணைக்குழு சிஐடிக்கு போயிட்டு சுரேஷ் சிலை தடுத்து வைக்கப்பட்டிருந்த அந்த இடம், அந்த அறையை வந்து பரிசோதனை செய்வதற்காக இப்ப தயாராகி இருக்காங்க. அது இன்னைக்கு நாளைக்கா நாளைக்குன்னு தெரியாது. ஆனா இன்னைக்கு ஒரு முடிவு அறிவிக்கப்பட்டிருக்கு. நாங்க போயிட்டு இதை வந்து பரிசீலனை செய்ய போறோம், பரிசோதிக்க போறோம். அதே மாதிரி அந்த அறையில் இருக்கின்ற ஏனைய அறைகளில் தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்ற மற்ற நபர்கள்கிட்டையும் வாக்குமூலம் பெறுவதற்கு தயாராக இருக்காங்க மனித உரிமைகள் ஆணைக்குழு. அதற்கான ஆயத்த பணிகளை இன்னில இருந்து அவங்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த நேரத்தில் சுரேசனுடைய மனைவி வந்து மனித உரிமைகள் ஆணைக்குழுக்கு போயிருக்காங்க. இல்ல பிரச்சனை இல்லை. உண்மையில இந்த இடத்துல எங்கட தமிழ் தாய்மார்கிட்ட ஒரு அன்பான வேண்டுகோள், அல்லது பாதிக்கப்பட்ட தரப்புக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். உங்களுக்கும் கடந்த காலங்களில் அந்த குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினர் அல்லது பயங்கரவாத தடை சட்டம் பிடிஐக்களை கைது செய்யப்பட்டு எப்படியான வதைகள் எல்லாம் நீங்கள் அனுபவித்தீர்கள் என்பதை ஒன்றில் இப்போது அடிப்படை மனித உரிமை மீறல் மனுக்களை தாக்கல் செய்யுங்கள், அல்லது உங்களோட நிலைமைகள் தொடர்பில் அன்று இவர்கள் உங்களை எப்படி வதைத்தார்கள் என்பதை ஊடகங்கள் முன்னிலையில் வெளிப்படையாக பேசுங்கள். எனக்கு நேற்று நடந்த காமெடி என்ற டீல்ஸா நான் ஜூம் பண்ணி பார்த்தேன். பிடிப்பேன் என்னன்னா, இவர் யாரு கெகலி ரம்புகோல நான் பார்த்தேன் வீல் சேர்ல. ஓகே, வீல் சேர் கண்டிஷனுக்கு போனா வடிவான பேண்ட் போட இல்லாது, வடிவான கோட் போட இல்லாது, தாடியெல்லாம் சேவ் பண்ண இல்லாது. அவர் அந்த நீதிமன்றத்துக்கு வரக்குள்ள மட்டும் தான் தவண்டு வாரேன். நீதிமன்றத்துக்கு வரக்குள்ளதான் அவள் 4 கால் பூச்சி. மற்றபடி அவர் செயற்பாடுகள்ல மாற்றம் இல்லை. அத்தா இவங்களோட நடிப்புக்குன்னா ஆஸ்கார் அவார்டு புதுசா ஏதாச்சும் கண்டுபிடிச்சு கொடுக்கணும். ஏன்னா இந்த வீடியோல மாட்டிக்கிட்டாங்க. போன முறையில அதுக்கு முறை இவங்க வந்து நீதிமன்றத்துக்கு வரும்போது வேன் வந்துருச்சு. ரைட், கேலி ரம்புக்குள்ளே ஏத்துறதுக்கு வேன் வந்துருச்சு. வேன் வந்தோடனே இவர் மறந்துட்டாரு போல, மீடியாலாம் இருக்காது. சட்டை முட்டை வீல் சேர்ல இருந்து இறங்கி வேனுக்கு ஏறிட்டு உட்காந்துட்டார். எப்படிப்பா இது அதிசயமா இருக்கு. இதெல்லாம் மேஜிக். நீதிமன்றத்துக்கு வர்றதுக்காக இவங்க செய்யற நாடகங்கள் என்ன மாதிரியா இருக்குன்னு பாருங்க. $20 வாங்க வேண்டிய அந்த ஒரு மருந்து வில்லைய வந்து $70 $50 கூட்டி வாங்கியிருக்கிறான் மனுஷன். விளங்குதா சார்? அப்ப யோசிச்சு பாருங்க, இத்தனை மில்லியன். எப்படியுமே இந்த வழக்கு விசாரணை நடந்து கிடக்கனால அந்த மகிந்தானந்த அந்த லிஸ்ட்ல சிகப்பு இப்ப இப்படி போடுவாங்களே அந்த புகைப்படங்களுக்கு இவரோட போட்டோ மிக விரைவில் இப்படி போடப்படும். வேறுதான் ஆஸ்திரேலியாவில 3ஆம் மாடியில என்ன சொல்ற உற்சாகத்திலிருந்து தான் 1ஆம் மாடியில இருக்கிறாண்டு பெல்கோன்ல காலை வச்சு கீழே ஒன்று விழுந்து கை முறிஞ்சு ஆஸ்திரேலியாவில 3 மாதம் இருந்தவர் அப்பாச்சிர காலத்தில். அப்படியாப்பட்டவர் தான் அவர். என்ன சண்டை ஜோசி தண்டை போகலையா? யோசித்தைக்கு முன்னிலையாக முடியலையாம் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவுக்கு. ஏன்னா அவருக்கு இன்னொரு கேஸ் இன்னைக்கு. அப்ப அந்த கேஸுக்கு அவர் நீதிமன்றத்துக்கு போனலாம்னு நினைக்கிறேன். அதை காரணம் காட்டி இவர் இன்னைக்கு லஞ்ச ஊழல் ஆணைக்குழுல முன்னிலையாக இருக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன். நேற்று சுகாதார அமைச்சர் ஊடக நலிந்த ஜெயதிஸ் ஒரு கருத்து சொல்லியிருந்தார். அனுராதபுரத்தில் ஒரு சாதாரணமான ஒரு கடற்படை சிப்பாக்கி கிடைக்க வேண்டிய வரப்பிரசாதங்களை அள்ளி சுருட்டி கொண்டுதானா இந்த மைந்தையர் 2வது மகன் அந்த இதுக்கு போனா அந்த விசாரணை நடக்குது. அதுக்கு எந்த விதமான தகுதியும் இல்லை தானே. ஒரு கடற்படை வீரராக இவர் வந்ததுக்கு ஒரு உயர் பதவி வேற இவருக்கு அந்த கடற்படை இதுல. அப்போ அது எப்படி கிடைச்சிது? ஈஸியா, எல்லாமே ஈஸியா. ஏன்னா இவங்களோட அப்பாச்சி காலத்துல தான் இவருக்கு எல்லாமே வரப்பிரசாதங்கள் கிடைச்சிருக்கு. அவங்க அப்பாவுடைய அந்த ஆட்சி அதிகாரத்தை கையில வச்சுக்கிட்டு அவங்க குடும்பத்துக்கு என்னென்ன நல்லதெல்லாம் பண்ண முடியுமோ எல்லாம் பண்ணிக்கிட்டாங்க. அதுகள் தான் அதிகமாக நடந்திருக்கு. அதுல ஒண்ணுதான் இது. அவங்களுடைய மகனுக்கு இந்த பதவி கொடுத்தது இல்ல. ஒரு மகன் சட்டத்தரணி, ஒரு மகன் கடற்படை, இன்னொரு மகன் ராக்கெட் விட்டவர். எனக்கு இதுல கடவுள்ல நம்பிக்கை இல்லை டெல் சார். என்னன்னு சொன்னால் என்ன சொல்ல, கடவுள் முதல் சொல்லுவாங்க கடவுள் வந்து அநீதிகளை அங்கீகரிக்க மாட்டாரு. ஆனா அவரோட குடும்பம் இப்போ நல்ல செல்வ செழிப்போட இருக்கு. அவருக்கு சொல்றது இவரு கிளிநொச்சி மீட்கப்பட்ட உடனே அந்த அமைச்சரவை கூட்டத்தை கிளிநொச்சியில வச்ச ஆளுன்னு. ஆனா அதே இன்னொரு விஷயம் சொல்லி ஆகணும். 2026ஆம் ஆண்டின் முதல் 4 மாதங்களில் ஏற்றுமதி வருவாய் $4534.9 மில்லியன் பதிவாகி இருக்கு. 2025ஆம் ஆண்டின் இதே கால பகுதியில் ஏற்றுமதி வருவாய் $4315.6 மில்லியன் இருந்திருக்கு. ஒரு
நல்ல பாசிட்டிவான செய்தி தான். நான் அதுக்கே நம்ம ராஜ்குமார் அஜீவ்காந்த் ஒரு கேள்வி கேட்டு போட்டிருந்தாரு, அதை நான் கட்டாயம் சொல்லி ஆகணும். அந்த முக்கியமான பதிவுக்கு கேள்வி ஒன்று. கேள்வி முக்கியமான ஒன்று. கேள்வி ஒன்று அவர் கேட்டார். அது என்னன்னா, அதே காலப்பகுதியில் இலங்கையின் இறக்குமதிகள் சுமார் 8,235 பில்லியன் அமெரிக்க டாலர்களாக உயர்வடைந்திருக்கிறது. இதன் விளைவாக சென்மதி நிலுவை பற்றாக்குறை 3.7 பில்லியன் அமெரிக்க டாலர்களாக அதிகரித்திருக்கிறது. 2025ஆம் ஆண்டு இதே காலப்பகுதியில் பற்றாக்குறை 2.3 பில்லியன் டாலர்களாக இருந்தது. ஒரு ஆண்டிற்குள் அது 1.4 பில்லியன் டாலர்களாக அதிகரித்துள்ளது. அதாவது சுமார் 61% உயர்வு காண்பித்திருக்கிறது. அதாவது உண்மையான கேள்வி என்னன்னா, ஏற்றுமதி 219 மில்லியன் டாலர்களாக உயர்ந்த போது ஏன் வர்த்தக பற்றாக்குறை 1.4 பில்லியன் டாலர்களாக அதிகரித்திருக்கிறது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்கேன். நான் நினைக்கிறேன் அரசு தரப்புல இருக்கிறது பதில் கிடைச்சு நல்ல. ஆனால் இந்த விவசாயிகளும் பலரும் இந்த பின்னூட்டங்கள்ல நேற்று முன்தினம் எல்லாம் ஒரு கேள்வி எழுப்பியிருந்தார்கள். வெங்காயம், மற்றது பச்சை மிளகாய், தேங்காய், மிக பிரதானமான உணவுப் பொருட்கள் விலையெல்லாம் சரியா குறைஞ்சிருக்கான். இப்ப தேங்காய் ஒன்ற ஒரு என்ன சொல்ற கொள்வனவு லொட்டா வாங்கக்குள்ள வந்து ஒரு தேங்காய் 80 ரூபா 90 ரூபாய்க்கு வாங்குறாங்க. இப்ப கொழும்புல எவ்வளவு டீல்ஸ் தேங்காய் உண்டு கடையில? தேங்காய் இங்க ஒரு போகுது 180 ரூபா 200 ரூபா 200 ரூபா. இது வந்து இப்ப தேங்காய் விலையை காட்டி சத்திய வேலை தெரியாது. இதே போடுங்க டில்சான மனைவி இதை நீங்க வச்சிருங்க, தேங்காய் வாங்க அனுப்புறீங்க, நாளைக்கு சொல்றீங்க. இப்ப என்னடா டில்சான், வடக்கு கிழக்குல எல்லாம் பாத்தீங்கன்னா தேங்காய், வெங்காயம், பச்சை மிளகாய், மரக்கறிகள் சிட்டியான லோவா இருக்குதான். அப்ப ஒன்றில் அதுல என்ன புரியல, என்ன இந்த சிஸ்டம் என்ன காரணம்? இப்ப வெங்காயம் எல்லாம் வெங்காயத்துக்கு சரியான மாதிரி நடக்குது, வெங்காயம் விலை குறைஞ்சிருக்கு. போன கிழமை வந்து 140 ரூபாய்க்கு 1 கிலோ பச்சை மிளகாய் வாங்கினவங்க இன்றைக்கு வந்து அது வந்து 380 ரூபாய்க்கு வாங்கப்படுறது வடக்கு கிழக்குல. ஆனா இதே விலை வந்து பெரிய சந்தைகள்ல அதிக அளவு விலைக்கு விற்கப்படுது. இந்த விலைகளை நிர்ணயம் செய்யறதுலயும் கொஞ்சம் அரசு கவனம் செலுத்த மக்கள் கேள்வியா இருக்கேன்னா அதுக்கு செலவழிக்கிற செலவு கூடமா இருக்குதான். இன்னைக்கு அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கின்ற ஊடக சந்திப்பு நடந்தது. இப்ப அதுல ஊடகங்கள் கேட்கிறாரு, பாருங்க எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் எல்லினோ சம்பந்தமா அவர் தான் இந்த அரசாங்கத்துக்கு முதலாவதா. எனக்கு நீங்க தான் நேற்று சிரிப்பு வந்த, நேற்று கேட்க ஒண்ணு மறந்துட்டேன். ஆஹா போடுறாங்க, ஓஹோ அவரு கதைச்சிருக்கிறார் நேற்று அந்த வீடியோ, பாவம் பாத்தீங்களா? ஆமா பாத்து. அதான் அவர் சொல்றாரு, இப்ப என்னைய வந்து எல்லினோ சஜித்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நான் தான் அரசாங்கத்துக்கே முதலாவதா இந்த விஷயத்தை வந்து சொல்லி கொடுத்தேன், தெளிவுபடுத்தினேன். මටත් හෙට ඉඳලා කියයි එල්නීනෝ සජිත් ප්‍රේමදාස කියලා. ප්‍රශ්නයක් නැහැ. ඕන නමක් කියන්න. ඕන දෙයක් කියන්න. அப்ப இன்னைக்கு நல்ல இந்த இது சொல்ற அமைச்சர், ஓ அந்த மாதிரி ஒரு எதிர்கட்சி தலைவர் இருக்கிறது நம்ம ரொம்ப கொடுப்பனவு, நம்ம ரொம்ப பாக்கியசாலிகள். அந்த எதிர்கட்சி தலைவர் இருக்கிறது வந்து இவரை வச்சு ஏனைய நாடுகளுக்கும் தேவையான உதவிகளை நாங்கள் பெற்றுக்கொள்றதுக்கு தயாரா இருக்கோம். அவர் அந்த இடத்துலயே வைக்கிறது எங்களோட பிளான் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. என்னன்னா இலங்கைக்கு எதிர்கட்சி தலைவரா இல்ல உலக நாடுகளுக்கு அவர் நியமிக்கலாம் போல இருக்கு. ஆனா பாவம் அவர் சொன்னார், உண்மைக்குமே அதை பார்லிமெண்ட்லயும் பேசினாரு. ஆனா முதல்ல சொன்னது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா அரசாங்கத்துல இருக்க வானிலை ஆய்வாளர்கள் ஏற்கனவே அதை பத்தி ஒரு எச்சரிக்கை கொடுக்கறதுக்கு ஆரம்பிச்சுட்டாங்க. நானும் ரொம்ப அவதானிச்சுட்டா இருந்தேன். இந்த அரசாங்கம் ஏன்னா டித்வா புயலை விட்ட பிள்ளைக்கே இந்த விஷயத்துல விட்டுருவாங்களோ அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்துச்சு. அதனாலதான் நாங்களும் கொஞ்சம் அவதானிச்சு பார்த்துக்கிட்டு இருந்தோம். ரைட், அதுக்கேற்ற மாதிரி தான் நடவடிக்கைகள் எடுத்துக்கிட்டு போறாங்க. என்னத்தான் நடவடிக்கை எடுத்தாலும் நாட்டு மக்கள் கையிலையும் ஒரு மிக முக்கியமான பொறுப்பு இருக்கு, அதை மறந்துட முடியாது. ரைட், எங்களுடைய கையிலையும் நாங்களும் தயாராகிக்கணும், இதை எப்படி ஃபேஸ் பண்ண போறோம் அப்படிங்கிறது. இப்ப பேசிக்கிட்டு இருக்கும் போதே ஒரு விஷுவல் நமக்கு கிடைச்சிருக்கு. என்னன்னு சொன்னா, ஓழுகலை மிஸ்டர் ஓழுகலை உட்பட டீம் ஜொன்ஸ்டன் பெர்னாண்டோட ஹோட்டல அதிரடி பரிசோதனை நடத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த தருணத்துல விஷுவல்ஸ் அப்படி பறக்க வந்துகிட்டு இருக்கு. ஜொன்ஸ்டன் பெர்னாண்டோக்கும் வேலை பிழைக்க போற மாதிரி தான் தகவல் தெரியுது. இதுல இன்னமொரு விடயம் டெல்சான், பெற்றோர்களை அவதானம், உங்களுக்கு சரியான பதிவு செய்யப்பட்ட நிறுவனத்துக்கு தான் செல்கிறதா என்று பாருங்கள். வவுனியா வைரவ புலியங்குளம் 7ஆம் ஒழுங்கையில் உள்ள தனியார் தாதிய பயிற்சி என்ற பெயரில் பல மாணவர்கள் லட்சக்கணக்கில் மோசடி இடம்பெற்றிருக்குது. வவுனியாவில் இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்க ஒரு வேதனையான சம்பவம். லட்சக்கணக்கில் மோசடி செய்து அந்த மாணவர்களை மாற்றி இருக்கிறாங்க. இது வவுனியாவில் பதிவாயிருக்கு. அவர்களுக்குரிய எந்த ஒரு கணக்கும் எந்த ஒரு
அது அவர்களுக்குரிய நற்சான்றிதழ் கொடுத்த ஒன்றும் இல்லை, பெரிய மோசடி ஒன்று இடம்பெற்றிருக்குது. இன்னைக்கு நீதிமன்றத்தில் அதை முன்னிலைப்படுத்தியிருக்கிறாங்க, போலீசார் தலையிட்டு இருக்கிறாங்க. இது ஒரு பெரிய பாரதூரமான விடயம். வடக்கு கிழக்குல குறிப்பாக 2 விடயம் இடம்பெற்றுக் கொண்டிருக்குது. இந்த வெளிநாடு அனுப்புறேன்னு சொல்லி கற்பித்தல் நடைபெற நிறுவனங்களை சரியா உறுதிப்படுத்துங்க. அடுத்தது நீங்க ஒரு சர்டிபிகேட் கோர்ஸ் செய்யற இடத்தை உறுதிப்படுத்துங்க. மற்றது லோன் எடுக்கிற இடத்த உறுதிப்படுத்துங்க. லோன் சைன் பண்ணக்குள்ள இப்ப ஒரு ₹1,00,000 வராங்கக்குள்ள சைன் பண்ணக்குள்ள உங்களுக்கு தெரியல டீல்ஸா, அவங்க பிறகு அந்த கண்டிஷன்களை சொல்றாங்க. புரியுதா? அதுலயும் சரியான கவனமா இருக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி என்ன இன்னொரு விஷயத்தை நம்ம நாட்டுல நிகழ்ச்சி மூலமா மக்களுக்கு சொல்லி ஆகணும். இப்போ இலங்கையில டெங்கு காய்ச்சல் அதிகரிச்சிருக்கு, அதை கட்டாயம் சொல்லி ஆகணும். இப்போ நிறைய பேரோட பொறுப்பு உங்களுடைய சுற்றுச்சூழலை பாதுகாப்பாக வச்சுக்கிறது. எனக்கு ஞாபகம் இருக்கு, நான் கிரேட் 4 சுற்றாடல் பாடத்துல இருந்து இந்த டெங்கு நுழம்பு எவ்வளவு பெரிய பாதிப்பை ஏற்படுத்துது, நாங்க எப்படி சுற்றுச்சூழலை பாதுகாக்கணுங்கிறத நாங்கள் கிரேட் 4 படிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா அதை செய்யறோம், படிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா அதை நாங்க செய்யறோமா இல்லையாங்கிறது தான் பிரச்சனையே. ஆனா இப்போ இந்த காலகட்டத்தில் இந்த சூழ்நிலை ரொம்ப அவதானமா இருக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு. உங்களுடைய வீடுகளுக்கு முன்பாக நீங்க ரொம்ப சுத்தப்படுத்தி வச்சுக்கோங்க. தண்ணீர் தேங்குற இடங்கள்ல தெரியும் தானே, எது தேங்குதுன்னு புத்தகத்திலே இருக்கு. யோகட் கோப்பைகள்ல குறும்பை, பொலித்தீன் பேக்குகள், செமண்ட் டின், இதெல்லாத்தையும் புதைச்சிருங்க, போட்டு புதைச்சி எரிச்சு எல்லாம் பாதுகாப்பாக சுத்தமா வச்சுக்கோங்க. ஏன்னா டெங்குங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. இப்ப அடிக்கடி காய்ச்சல் உருவாகுது. அதனால அவதானமா இருக்க வேண்டியது ஒரு காலத்தின் கட்டாயமா இருக்கு. அடுத்த இன்னும் என்னன்னு சொன்னால், இன்றைய அரச ஊழியர்கள் தங்களுடைய சொத்துக்கள் விவரத்தை உடனடியாக இந்த மாத இறுதிக்குள் வெளிப்படுத்த வேணும்னு சொல்லி அரசாங்கம் கூறியிருக்கிறார். அடுத்த விசாரணை அங்கதான் இருப்போம். அங்கதான். ஏன்னா லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவின் பணிப்பாளர் அவர் தான் அந்த அறிவிப்பை வெளியிட்டிருந்தார் நேற்றைய தினம். ஊடக சந்திப்பு நடத்தி எல்லாருமே ரெடியா வைக்கங்க. ஏன்னா கடந்த காலங்கள்ல சட்டவிரோதமா சொத்து சேகரிச்சவங்க அதுல ஒரு லிஸ்ட் வருது. ஊடக நிறுவனங்களின் பிரதானிகளோடு வருது. நினைக்கிறேன் சில பிரதான ஊடகங்கள் நிறுவனங்கள் இருக்கு, அரசியல் இருக்காங்க, அவங்களும் நிச்சயமா தேடி பார்க்கப்படுவாங்க. இதுல குறிப்பா வடக்கு கிழக்கு பகுதிகளிலையும் கன அரச ஊழியர்கள் பேர்ல சொத்துக்கள் கண்டறியப்பட்டிருக்குது. குறிப்பா வடக்கு கிழக்குல பல்வேறுபட்ட துறைகள்ல இருக்கிறார்கள்ல கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது. உங்களுக்கு விளங்கும், அவர்களும் மரியாதையா கவர்மெண்ட் சொன்னதை செய்யறோம். அப்படி இல்லைன்னா என்ன செய்வாங்க, சீஸ் பண்ணுவாங்க. நீங்க கொடுக்கலன்னா அது அரசுடைமையாக்கப்படும். அது நடக்கும் தான் எதிர்பார்க்கப்படுது. உடனே போயிட்டு உங்களுடைய சொத்து அதே மாதிரி டின் இலக்கமும் எடுக்க சொல்லிருக்க கட்டாயமா. 18 வயதுக்கு மேற்பட்ட எல்லாருமே டின் இலக்கம் எடுத்துக்கணும், அதுவும் கட்டாயம். அந்த வேலையும் செஞ்சுக்கணும். மற்ற இப்ப இந்த நீதிமன்றத்துல இந்த 4 தொடர்பாக நீதிமன்ற அவமதிப்பு வந்ததுக்கு பிறகு பல பேர் தூக்கத்தில் வந்துட்டாங்க. நீதிமன்றம் உத்தரவுக்கு என்ன உத்தரவு கொடுக்க போகுதுன்ற திகில் மனநிலையில இருக்கிறாங்க. ஒரு பெரிய ஒரு அச்சத்தோட தான் அவர்கள் இருக்கிறார்கள். ஜூலை 1 அந்த அப்டேட் கிடைக்கும். ஜூலை 1 பார்க்கலாம் என்ன தீர்ப்பு எப்படி அமைய போகுதுன்னு அன்னைக்கு தெரிஞ்சுக்கணும். சரி டேல்ஸா, நம்ம போயிட்டு வாங்க. நாளைக்கு என்ன மேலதிகமான தகவலோட சந்திக்கலாம். பாய். ஓகே, பாய். நன்றி. ஜெர்மனியிலே இசை நிகழ்ச்சி நடத்துவதற்காக ஜூன் 28 வந்து கொண்டிருக்கிறேன். ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் மகாராஜா. காதல், கல்யாணம், உத்தியோகம், வியாபாரம், கல்வி, குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு.